ஹலோ நேயர்களே. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு நாம உட்கார்ந்து ரொம்ப டீப்பா அலச போற சோர்ஸ் மெட்டீரியல் ஒரு பக்கா லோக்கல் ஸ்லாங்ல உள்ள ஒரு செம த்ரில்லர் கதை. கரெக்ட். இந்த கதையோட பேரு கர்தவ்யா 2026. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ஒரே ஃப்ளோல நாம இன்னைக்கு இத பார்க்க போறோம். கண்டிப்பா. நீங்க அனுப்புன இந்த ரிசர்ச் நோட்ஸ பாக்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? இந்த நோட்ஸ நான் படிச்சப்போ முதல்ல எனக்கு ஒரு எக்ஸ்ரே மிஷின் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எக்ஸ்ரே மிஷினா? அது எப்படி? அதாவது ஒரு மெடிக்கல் டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க கை உடைஞ்சிடுச்சுன்னா எக்ஸ்ரே எடுத்த உடனே உடைந்த எலும்பு ரொம்ப தெளிவா ஒரு வெள்ளை கோடு மாதிரி தெரியும்ல. ஆமா, டாக்டர் பார்த்துட்டு இங்க தான் ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, மாவு கட்டு போட்டா சரியாயிடும்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாரு. எக்ஸாக்ட்லி. எந்த குழப்பமும் இருக்காது. ஆனா இந்த சோர்ஸ்ல இருக்கிற ஹீரோ பவன் அப்படிங்கிற போலீஸ் அதிகாரியோட வாழ்க்கையில எந்த எக்ஸ்ரே மிஷினும் வேலை செய்யாதுன்னு தோணுது. ஆ, உண்மைதான். ஏன்னா இங்க தர்மம், கர்மா, கடமை இது மூணுக்கு நடுல அவர் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. ஆமா. யார் நல்லவன் யார் கெட்டவன், எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன். அந்த சூழ்நிலை ரொம்பவே கலங்கலா மாறிடுது பாத்தீங்களா? அதான் இந்த கதையோட ஹைலைட். கரெக்ட். பவன் எப்படி தன்னோட கடமைய செய்யறாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கணும். அவரு ஜாம்லி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோட எஸ்ஓ. ஆமா, பவனுக்கு 40 வயசாகுது. ஆனா பாத்தீங்கன்னா 100 மீட்டர் தூரத்தை வெறும் 13.5 செகண்ட்ஸ்ல ஓடி ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு பிசிக்கலா ரொம்ப ஃபிட்டான ஆளு. அடேங்கப்பா, செம்ம ஃபிட்னஸ். ஆனா இங்க கேள்வி என்னன்னா, அவரோட அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அவரோட மென்டல் பிரஷரை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிறது தான். அது ஒரு நல்ல பாயிண்ட். அந்த ஃபிட்னஸ் அவரோட டிசிப்ளினை காட்டுது. ஆனா அவர் மேல விழுகிற பிரஷர் சாதாரண பிரஷர் இல்லையே. ஆம், அது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி வெடிக்கிற அளவுக்கு போகுது. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது நேயர்களுக்கு சொல்லிடலாம். பவனோட 40வது பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்டேஷன்ல எல்லாரும் கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியான மொமெண்ட். ஆனா அடுத்த சில மணி நேரங்கள்ல ஒரு கொடூரமான கொலை நடக்குது இல்ல. ஆமா, ரீமா தத்தா அப்படிங்கிற ஒரு சீனியர் பத்திரிகையாளர் பவனோட ஜாம்லி ஏரியாவிலேயே சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஐயையோ. ஆனா அவங்க ஏன் ஜாம்லிக்கு வந்தாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேட்டர் இருக்குல்ல. கரெக்ட். ஆனந்த் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு போலீஸ் சாமியாரோட ஆசிரமத்துல இருந்து மைனல் பசங்க அடிக்கடி காணாம போறத பத்தி அவங்க விசாரிச்சிட்டு இருந்தாங்க. ஓஹோ, அப்ப அந்த உண்மைய வெளியே கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க கொல்லப்பட்டாங்களா? எக்ஸாக்ட்லி. பவனோட கண் முன்னாடியே அவரோட பாதுகாப்போட இருந்த ஒருத்தர் கொல்லப்படுறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரியா இது அவருக்கு எவ்ளோ பெரிய ஃபெயிலியர். டிபார்ட்மெண்ட் உடனே என்ன பண்றாங்க? தங்களோட தப்ப மறைக்கிறதுக்கு பவனை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அடப்பாவமே, பிறந்த நாள் அன்னைக்கே சஸ்பென்ஷனா? ஆனா பவன் சும்மா இல்ல, மேலதிகாரிகிட்டயே ஒரு சபதம் எடுக்கிறாரு. ஆமா, 7 நாள்ல கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சு சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்வேன்னு ரொம்ப கெத்தா சொல்லிட்டு வராரு. இங்கதான் நான் நேயர்கள்கிட்டயும் உங்ககிட்டயும் ஒரு விஷயத்த கேட்க நினைக்கிறேன். ஒரு பக்கம் வேலை போயிடுச்சு, பெரிய பிரஷர். இதே நேரத்துல அவரோட சொந்த குடும்பத்திலயும் ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. ஆ, அந்த தம்பி மேட்டர் தானே சொல்றீங்க? ஆமா, பவனோட சொந்த தம்பி தீபக் பிரீத்தி அப்படிங்கிற மாற்று ஜாதி பொண்ண கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடிடுறான். இது ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா முதல்ல குடும்ப பிரச்சனையை தீர்க்க தானே ஓடுவான். கரெக்ட். பவனோட மூளை ஒரு கிராஷ் ஆக போற கம்ப்யூட்டர் மாதிரி இருந்திருக்கணும். வேலை குடும்பம் ரெண்டுமே ஒரே நேரத்துல கொலாப்ஸ் ஆகுது. ஆனா அவர் ஏன் அந்த கொலை கேஸ் பின்னாலேயே வெறித்தனமா போறாரு? இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சைக்காலஜி இருக்கு. அதாவது மனுஷங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே கைமீறி போகும்போது அவங்களுக்கு எதுல முழு கண்ட்ரோல் இருக்கோ அதை நோக்கி தான் அவங்க மூளை ஓடும். ஓ, ஐ சி. அப்போ குடும்பம், ஜாதி தம்பியோட காதல் இதெல்லாம் பவனோட கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள். ஆமா, ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியா தன்னோட கடமை என்ன, ஒரு கேஸை எப்படி விசாரிக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கொலை கேஸ்ல போக்கஸ் பண்றாரு. ரொம்ப தெளிவான விளக்கம். ஆனா இந்த சோர்ஸ்ல பவனோட அப்பா ஹரிஹர் கேரக்டரை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும். கண்டிப்பா. ஹரிஹர் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல். ஆனா அதே சமயம் அந்த ஆனந்த் ஸ்ரீ சாமியாரோட தீவிர பக்தர். அவரு படிச்சவரா இருந்தும் ஜாதி கௌரவம் இது ரெண்டு தான் அவரோட அடையாளமா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் சர்பஞ்ச் ஒரு வார்த்தை சொல்றாரு, கவனிச்சிங்களா? விரல்ல கேன்சர் வந்தா வெட்டி எரிஞ்சிடணும்னு சொல்றாரு. சொந்த பையன் வேற ஜாதி பொண்ண காதலிச்சா அத கேன்சரோட ஒப்பிடுற அளவுக்கு ஒரு வக்ரமான மனநிலை. ஆமா, ஒரு நோயை எப்படி உடம்புல இருந்து பிரிக்க நினைப்பாங்களோ அப்படி அவங்க சொந்த ரத்தத்தையே பாக்குறாங்க. நேர்களே யோசிச்சு பாருங்க. இது ஒரு கலெக்டிவ் நார்சிசிசம், அதாவது ஒரு சமூகத்தோட கூட்டு மனநாயின்னு சொல்லலாம். ரொம்ப கரெக்டான வார்த்தை.
நம்ம கௌரவம் நம்ம ஜாதி தான் பெருசு அப்படிங்கிற ஈகோக்காக சொந்த பையனையே கொல்றதுக்கு கூட அவங்க தயாராகிறாங்க. ஹரிஹரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. மானம் மரியாதைன்னு வந்துட்டா புள்ள குட்டிங்களை விட குலமும் கோத்திரமும் தான் பெருசுன்னு நினைக்கிறாரு. என்ன கொடுமை இது! ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட் சிஸ்டம் ஊழல்ல இருக்கு, இன்னொரு பக்கம் குடும்ப சிஸ்டம் ஜாதி வெறியால அழுகி போயிருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவுல பவனோட நேர்மை எப்படி ஜெயிக்க போதுங்கிறது தான் சஸ்பென்ஸ். சரி, இப்போ நாம மறுபடியும் அந்த கேஸ் விசாரணைக்கு வருவோம். ஆ ரீமாவை கொன்னது யாருன்னு பவன் விசாரிக்கிறப்போ ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு. ஆமா, ஹர்பால் அப்படிங்கிற வெறும் 16 வயசு சிறுவன் தான் அந்த கொலைய செஞ்சிருக்கான். இப்படி ஒரு சின்ன பையன் இவ்ளோ பெரிய கொலையை செய்ய முடியும்னு பவன் விசாரிக்கிறப்போதான் அந்த ஆனந்த் ஸ்ரீ சாமியாரோட பித்தலாட்டம் வெளியே வருது. அந்த சாமியார் தான் இந்த 16 வயசு பையனை ஒரு கொலையாளியா மாத்திருக்காரு. இங்க நான் ஒரு லாஜிக்க கேக்குறேன். ஏன் இவ்ளோ பெரிய சாமியார் ஒரு மைனர் பையனை யூஸ் பண்ணணும்? அது ரொம்ப நுட்பமான ஒரு கிரிமினல் லாஜிக். நீங்க ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அதாவது சிறார் குற்றவியல் சட்டத்தை பாத்தீங்கன்னா மைனர் பசங்களுக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுக்க முடியாது. ஓஹோ, வெறும் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்புவாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. இந்த லீகல் லூப் ஹோல தான் ஆனந்த் ஸ்ரீ ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்துறாரு. ஒரு சின்ன பையன் மூளைய சலவை செய்யறது ரொம்ப ஈஸி. ஆமா, அவனுக்கு பணம் கூட தேவையில்ல. வெறும் பயமும் கண்மூடித்தனமான பக்தியுமே போதும். ஒருவேளை போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் சட்டம் அவங்கள பெருசா தண்டிக்காது. அந்த கிரிமினல் நெட்வொர்க்கும் சேஃபா தப்பிச்சிடலாம். வாட் a terrible strategy. ஆனா இந்த ஹர்பால் பையன் எப்படி இந்த சாமியார் கிட்ட போனா அப்படிங்கிற பேக் ஸ்டோரியே இன்னும் மனச பிசையுது. ஆமா, ஹர்பாலோட அப்பா தாமோதர் பத்தி நம்ம சொல்லணும். அவருக்கு 10 வருஷமா குழந்தையே இல்லையா? குழந்தை வரம் வேண்டி இந்த ஆனந்த் ஸ்ரீ சாமியார் கிட்ட வேண்டியிருக்காரு. ஆனா குழந்தை பிறந்ததும் என்ன செஞ்சாரு? கடவுளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துற மாதிரி தன் சொந்த மகனையே அந்த சாமியார் கிட்ட கொடுத்துட்டாரு. அட கடவுளே! ஒரு அப்பா தம் பையனை எப்படி இப்படி ஒரு கிரிமினல் கிட்ட தூக்கி கொடுக்க முடியும்? இது எந்த ஒரு நியாயம்? இததான் பிளைண்ட் ஃபேத், அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கையோட ஆபத்து. தர்க்க ரீதியா யோசிக்கிற தன்மை அது முழுசா அழிச்சிடும். தாமோதரை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் ஸ்ரீ ஒரு சாமியார் இல்ல, அவருதான் கடவுள்னு நம்பிட்டாரு. ஆனா பவன் இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாத்தீங்களா? அந்த 16 வயசு பையன் மேல ஒரு கோவப்படல. ஆமா, நீ ஒரு கொலையாளின்னு அவனை அடிக்கல. அவன சூழ்நிலையால மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு விக்டிமா பாக்குறாரு. கரெக்ட். அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி ஆனந்த் ஸ்ரீக்கு எதிரா ஒரு எஃப்ஐஆர் வாங்குறாரு. அந்த எஃப்ஐஆர் பத்தி பவன் சொல்ற வசனம் செம்ம மாஸ். இது வெறும் வாக்குமூலம் இல்ல, இதுதான் உன்னோட லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பிரில்லியண்டான மூவ் அது. ஏன்னா பையன் சாமியாருக்கு எதிரா வாக்குமூலம் கொடுத்துட்டான்னு ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா பையனை கொன்னா சாமியார் நேரடியா மாட்டிக்குவார். சூப்பர் லாஜிக். சோ அவனை சட்டத்தின் பார்வைக்கு கொண்டு வரது தான் ஒரே வழின்னு பவன் நினைக்கிறாரு. இது அவரோட கடமையுணர்ச்சிய காட்டுது. ஆனா அந்த கடமையை செய்ய அவர் யார் மேல நம்பிக்கை வைக்கிறாரு? அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆ தன்னோட கூடவே வேலை பார்க்குற சப் இன்ஸ்பெக்டர் அசோக் மேல நம்பிக்கை வைக்கிறாரு. இங்க நான் ஒரு அனாலஜிய நேர்களுக்கு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன அனாலஜி? ஒரு கம்ப்யூட்டர்ல வைரஸ் வராம இருக்க நம்ம ஒரு ஆன்டி வைரஸ் ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணுவோம். அது சிஸ்டமை காப்பாத்தும்னு நம்புவோம். ஆனா அந்த ஃபயர்வாலே ஒரு வைரஸா மாறி சிஸ்டமை அழிச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப ஆப்டான அனாலஜி. அதை தான் இங்க அசோக் பண்றான். துரோகம் எங்கிருந்து வருது அப்படிங்கறது தான் இந்த கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை. ஆமா, பவன் அந்த சின்ன பையன் ஹர்பால பாதுகாப்பா டெல்லி பார்டர்ல விட்டுட்டு வர சொல்லி அசோக் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதே நேரத்துல தம்பி தீபக்கையும் பிரீத்தியையும் முனாவர் நகர்ல ஒரு வீட்ல தங்க வைக்கிறாரு. ஆனா இங்கேதான் அந்த ஃபயர்வால் பிரேக் ஆகுது. சப் இன்ஸ்பெக்டர் அசோக் அப்பட்டமா துரோகம் பண்றான். தன்னோட டியூட்டியை மறந்துட்டு ஆனந்த் ஸ்ரீயோட அடியாள்கள் கிட்ட காசு வாங்கிடுறான். காசு வாங்கிட்டு அந்த சின்ன பையன் ஹர்பால கொடூரமா கொன்னுடுறான். அது மட்டுமல்ல, பவனோட அப்பா ஹரிஹர் கிட்ட போய் அவரோட தம்பி தீபக் எங்க இருக்கான்ற இடத்தையும் காட்டி கொடுத்துடுறான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற சிஸ்டமும் பவுனுக்கு துரோகம் பண்ணுது. சொந்த அப்பாவும் துரோகம் பண்றாரு. எவ்ளோ பெரிய பிரஷர் இது! அந்த துரோகத்தோட உச்சக்கட்டம் ரொம்பவே வயலண்டா இருக்கு. ஹரிஹர் பஞ்சாயத்து ஆட்களோட முனாவர் நகருக்கு போறாரு. தன் சொந்த மகன்னு கூட பார்க்காம பெத்த பையன் தீபக்க கழுத்து அறுத்து கொடூரமா கொன்னுடுறான். இந்த இடத்துல அசோக் பவுன் கிட்ட சொல்ற ஒரு வசனம் இருக்கு, கவனிச்சிங்களா? ஆமா, உன் நெஞ்சில ஏறி உட்காந்து உன் அப்பானே கழுத்தறுத்தான். உனக்கு தெரியுமா எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க ஜாதி பொண்ணா அவன் இழுத்துட்டு ஓடிருப்பான்னு கேக்குறான். இத படிக்கும்போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. ஒரு மனிதன் ஜாதி கௌரவத்துக்காக எந்த அளவுக்கு மிருகமா மாற முடியும்? நேர்களே பாருங்க, இது ஒரு ஆன கில்லிங், அதாவது ஆணவ கொலை. இத சாதாரண ஒரு கொலையா நாம பார்க்கவே முடியாது. இந்த ஜாதி பொண்ண நீ எப்படி தொடலாம் அப்படிங்கிற அந்த வன்மம்
சொந்த பையன் மேல இருக்கிற பாசத்தை விட அதிகமா இருக்கு. இந்த இடத்துல பவன் ஒரு மிகப்பெரிய உளவியல் நெருக்கடிக்கு தள்ளப்படுறாரு. தான் நம்பின டிபார்ட்மெண்ட், தன்னோட அப்பா காப்பாத்த நினைச்ச பையன், சொந்த தம்பி எல்லாமே அழிஞ்சிடுச்சு. இங்கதான் நான் உங்ககிட்ட ஒரு பெரிய கேள்விய முன்வைக்க போறேன். என்னதான் மன உளைச்சல் இருந்தாலும் இதுக்கப்புறம் பவன் எடுக்கிற முடிவை நம்மால எப்படி ஏத்துக்க முடியும்? அவரு என்ன முடிவெடுக்கிறாருன்னு நேயர்களுக்கு தெளிவா சொல்லிடலாம். தனக்கு துரோகம் பண்ண அசோக் மற்றும் ஆனந்த், ஸ்ரீயோட அடியாள் கேசவ் 2 பேரையும் தேடி புடிச்சு எந்த விசாரணையும் இல்லாம என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறாரு பவன். ஆமா, சுட்டு கொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பவன் தன்னோட கடமையை செஞ்சாருன்னு முன்னாடி சொன்னீங்க. ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியோட முதல் கடமை சட்டத்தை மதிக்கிறது தானே? ஆமா, கண்டிப்பா. சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்டு 2 பேரை நடு ரோட்ல சுட்டு கொல்ற ஒருத்தரை எப்படி கடமை தவறாத அதிகாரி ஆக்க முடியும்? இப்போ அவரும் ஒரு கொலையாளி தானே? இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். நீங்க சொல்றது சட்டத்தின் பார்வையில 100% உண்மை. அப்போ அவர் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? பவன் செஞ்சது ஒரு அப்பட்டமான எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் தான். ஆனா இந்த சோர்ஸ் மெட்டீரியல் எதை நோக்கி நம்மள யோசிக்க வைக்குதுன்னா, சட்டம் மற்றும் தர்மம், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை பத்தி தான். ஓ, சட்டம் வேற தர்மம் வேறன்னு சொல்றீங்களா? அதாவது ஒரு சமூகம் எப்ப அமைதியா இருக்கும்? அந்த சமூகத்துல இருக்கிற கோர்ட்டு, போலீஸ் எல்லாம் நேர்மையா வேலை செய்யும்போது. ஆனா அந்த சிஸ்டம் மொத்தமா வெல போயிட்டா என்ன பண்றது? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அசோக்கையும் கேசவியும் பவன் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கொண்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவங்க பணபலம், அரசியல் பலத்தை வச்சு ரொம்ப ஈஸியா தப்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 16 வயசு பையனுக்கு நியாயம் கிடைச்சிருக்காதுன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. சட்டம் அப்படிங்கிற பேப்பரில் எழுதப்பட்ட விதிமுறைகள் தோத்து போறப்போ பவன் ஒரு தனி மனிதனா தன்னோட தார்மீக கடமையை கையில் எடுக்கிறாரு. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், சட்டம் தோத்து போச்சுன்னு ஒவ்வொரு தனி மனிதனும் தன் இஷ்டத்துக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா இந்த சமூகத்துல என்ன மிஞ்சும்? அது ஒரு அராஜகத்துக்கு தானே வழிவகுக்கும். நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். அதனாலதான் பவன் ஒரு ஐடியலான ஹீரோ கிடையாதுன்னு நான் சொல்றேன். எதையுமே நாம முழுமையா சரினோ தப்புனோ சொல்லிட முடியாதுன்னு பவன் ஒரு இடத்துல சொல்றாரு. இத தன்னை தானே சமாதானப்படுத்திக்க சொல்ற ஒரு நியாயம் மாதிரி தெரியலையா? அதுதான் பவனோட கேரக்டரோட டிராஜடி. அவர் சூழ்நிலையால சிதைக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர் செஞ்சது அராஜகம்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவர் ஏன் அதை செஞ்சாருன்னு நாம புரிஞ்சுக்கணும். கரெக்ட். அவர் கர்மாவை பத்தி கவலைப்படல. அந்த நொடியில அந்த சமூகத்துக்கு எது தர்மம்னு அவருக்கு பட்டுச்சோ அதை செஞ்சாரு. ஆனா அவர் மொத்தமா சட்டத்தை மீறல அப்படிங்கறத நம்ம கிளைமேக்ஸ்ல பார்க்க முடியும்ல? ஆமா, அந்த போலீஸ் சாமியார அவர் சுட்டு கொல்லல. பதிலா அந்த மைனர் பையன் கொடுத்த வாக்குமூலத்தை மீடியா கிட்ட கொடுத்து சாமியாரோட கிரிமினல் சாம்ராஜ்யத்தை சட்ட ரீதியாவே உடைக்கிறாரு. அதை விட முக்கியமா தன்னோட சொந்த அப்பாவோட விஷயத்துல அவர் எடுக்கிற முடிவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சீனு. ஆமா, தன் தம்பிய கொன்னது தன் சொந்த அப்பா ஹரிஹர் தான் தெரிஞ்சதும் பவன் நேரா அவர் முன்னாடி போய் நிக்கிறாரு. கடவுள் நம்ம கிட்ட கேட்கும்போது சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது பதில் இருக்கணும்பான்னு சொல்றாரு. நீங்க ஒரு நல்ல அப்பா இல்ல, இனி எந்த ஜென்மத்திலயும் உங்களுக்கு புள்ளையா பிறக்க கூடாதுன்னு ரொம்ப எமோஷனலா சொல்லிட்டு பெத்த அப்பாவே விலங்கு மாட்டி அரெஸ்ட் பண்றாரு. இங்க அவர் தங்கையில சட்டத்தை எடுக்கல, கவனிச்சிங்களா? இங்க அவர் ஒரு போலீஸா தன் கடமைய சரியா செய்யறாரு. அதனாலதான் பவன் கேரக்டர் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஒரு பக்கம் சட்டத்தை மீறி அசோக்க கொல்றாரு, இன்னொரு பக்கம் சட்டத்தை மதிச்சு தான் அப்பாவை அரெஸ்ட் பண்றாரு. தர்மம், கர்மா, கடமை, இந்த மூணும் ஒன்னோட ஒன்னு முட்டி மோதும்போது ஒரு மனிதன் எடுக்கிற முடிவுகள் எவ்வளவு முரண்பாடானதா இருக்கும்னு இந்த சோர்ஸ் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. ஆமா, நாளைக்கு தான் பையன் வளர்ந்து கேட்கும்போது நான் ஒரு தப்ப பார்த்துட்டு அமைதியா இருக்கல, என் கடமையை செஞ்சேன்னு அவரால நெஞ்ச நிமிர்த்தி சொல்ல முடியும். அதுதான் கர்த்தவ்யா. ரொம்ப தெளிவா ஒரு எஸ்ஸே மாதிரி முழு கதையையும் நாம அலசிட்டோம். நாம இந்த அலசலோட தொடக்கத்துல ஒரு எக்ஸ்ரே அனாலஜி பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? ஆமா, மனிதர்களோட மனசையும் இந்த சமூகத்தோட அமைப்பையும் எந்த எக்ஸ்ரே மெஷினாலையும் ஸ்கேன் பண்ண முடியாதுன்னு இப்போ நல்லா புரியுது. நேர்களே, ஒரு நேர்மையான அதிகாரி மைனர் சிறுவனை கிரிமினலா மாத்தின போலீஸ் சாமியாரை எப்படி அம்பலப்படுத்தினாருன்னு பார்த்தோம். அதே சமயம் ஜாதி வெறியால சொந்த மகனையே கொன்ன அப்பாவை எப்படி சட்டத்தின் முன் நிறுத்தினாருன்னு ரொம்ப டீப்பா விவாதிச்சிட்டோம். இதுக்கெல்லாம் நடுவுல அவர் எவ்ளோ பெரிய உளவியல் போராட்டத்தை சந்திச்சார் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். ஒரு சமூகத்துல சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும்போது தனி மனிதன் எந்த எல்லைக்கு தள்ளப்படுறான்ற ஒரு எச்சரிக்கையை. ஆமா, இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி நேர்களே உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். கேளுங்க.
பவன் அசோக்க சுட்டு கொன்னத பத்தி நம்ம விவாதிச்சோம் இல்லையா? சிஸ்டம் முழுசா ஊழல்ல சிக்கியிருக்கும்போது, குடும்பமே ஜாதி வெறியில மூழ்கியிருக்கும்போது, பவன் மாதிரி ஒரு தனி மனிதன் தன் கையில சட்டத்தை எடுப்பதுதான் தர்மமா? அதாவது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் பண்றது சரியா தப்பாங்கிற கேள்வி. கரெக்ட். அல்லது எவ்வளவு அநீதி நடந்தாலும் அந்த அநீதிக்குள்ளேயே நின்னு சட்டப்படி போராடுவதுதான் உண்மையான நீதியா? ஒருவேளை பவன் சட்டப்படியே போயிருந்தா அந்த மைனர் பையனுக்கு நியாயம் கிடைச்சிருக்குமா? நேயர்களே, இந்த கேள்விகளுக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுக்கான பதில்ல தான் நம்ம சமூகத்தோட எதிர்காலம் அடங்கியிருக்கு. மீண்டும் ஒரு சிறப்பான ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம்.